मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। மூக்கு வழியா யாராவது பாஸ்தா கொடுப்பாங்களா? என்னோட இந்த ஆப்பிள் ஷேக்க பாஸ்தா ஆப்பிள் ஷேக்கா மாத்திட்டான். மூக்கெல்லாம் ஒரே எரிச்சலா இருக்கு. போது நிறுத்துங்கம்மா, என்னோட பாஸ்தா எல்லாம் வேஸ்டா போச்சு. வர வழியில எதுக்காக இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சீங்க? இவ்ளோ பாக்ஸ் இங்க வைக்கிறதுக்கு இங்க இடம் அதுக்கு பத்தாது. அதை எடுக்காத, பன்னி வாங்கி வச்சிருக்கான். ஆமா அண்ணா, இடம் பார்த்து நீங்களே வச்சிருங்க. பனி, உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? என்னப்பா அது வீடு ஃபுல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கா பண்ணி வச்சிருக்கேன். ஏப்பா, ஆன்லைன் ஷாப்பிங்கோட சுகமே தனி சுகம். வீட்டுல உட்கார்ந்தபடியே உலகத்துல எந்த பொருளை வேணா வாங்கலாம். ஆமா, இவன் உலகத்துல இருக்கிற தேவையில்லாத பொருள் எல்லாத்தையுமே நல்லா வாங்கி வச்சுட்டான். என்ன புரிஞ்சுதா? முதல்ல எல்லாத்தையும் இங்கிருந்து எடுங்க. அட இல்லப்பா, ஃபியூச்சர்ல தேவைப்படும் போது இது உதவியா இருக்கும். இது உதவியா இருக்குமா? இதுவா? வச்சிரு, உடைஞ்சிரு போகுது. இது பூகம்பம் பாக்குற மீட்டர். ஆமா, பூகம்பம் வரப்போற 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பிரிங் அசைய ஆரம்பிக்கும். யோசிங்க, பூகம்பம் வரும், பூமி பொளக்கும், சுனாமி வரும், பில்டிங்லாம் கீழே விழும், நாலாபுறமும் மக்கள் ஓடுவாங்க. ஆனா நமக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அது தெரிஞ்சிரும்ல, நாம தப்பிச்சிருவோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எல்லாம் கீழே விழுந்துருமா? நாம நிக்கிறதுக்கு மரம் மட்டும் அப்படியே இருக்குமா? அட இல்லப்பா, மரம் இல்லனா என்ன, வேற ஏதாவது இருக்கும்ல. ஆனா எது முக்கியம்? இந்த பூகம்ப மீட்டர் மூலமா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது இல்ல. அது மட்டுமா, இவ்வளவு முக்கியமான பொருள் கம்மியா கிடைச்சிருக்கு. அப்புறம் இத பாருங்க ஜோர்தார், உனக்கு தேவையான பொருள். இது என்னது? பிரேக் ஸ்கார் சார். இத முதுகுல போட்டுக்கிட்டு படுத்தா போதும், அப்புறம் முதுகு தானாவே தேய்ச்சுக்கோ. வா காட்டுறேன். பாத்தியா, முதுகு சுத்தமானதும் ரெட் பட்டனை அழுத்து. முடிஞ்சுதா? போது நிறுத்துமா. நிறுத்துப்பா. இதை நிறுத்தவே முடியலையேப்பா. சரி, நான் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்றேன். அதுக்குள்ள என் முதுகே தேஞ்சு போயிரும் போல இருக்கேமா. அட காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இது என் பின்னாடியே வந்து என்ன துரத்திக்கிட்டு இருக்கு. அட இது என்னப்பா புது பிரச்சனை? அட ஈ கொசுக்களை அடிக்கிற ராக்கெட் தானா ஆன் ஆயிடுச்சு. அட இல்ல, இது செக்யூரிட்டி ரேட்டர். வீட்டை விட்டு வெளியே போனா இதை ஆன் பண்ணி வச்சிருங்க. வீட்டுக்குள்ள யாராவது நுழைஞ்சாங்கன்னா அவங்கள போட்டு இது நல்லா அடிக்கும். அட இது இருந்துச்சுன்னா நம்மளால கூட வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுமா. என்ன பண்ணிட்ட நீ? இந்த பன்னியோட மூளை கெட்டுதாமா போச்சு. தேவையில்லாத பொருளை வாங்கி எவ்வளவு பணத்தை செலவு பண்றான். ஆனா இதெல்லாம் தேவையில்லாத பொருள்னு அவனுக்கு தெரியலையே. நாம இந்த பொருள் எல்லாமே வேஸ்ட்னு பன்னிய உணர வைக்கணும். அதனால நாம அவனுக்காக வேஸ்டான பொருள் எல்லாத்தையும் மீட்கணும். என்ன புரிஞ்சுதா? அப்படின்னா எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நாம மாட்டிப்போம். அவன் ஹனி கிடையாது, பன்னி. அவன் இன்டெலிஜென்ட். அவனுக்குள்ள ஆன்லைன் ஷாப்பிங் பூதம் புகுந்திருக்கு. அதனால இன்டெலிஜென்ஸ்லாம் வேலைக்காகாது. நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய், மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஏ பன்னி, ஜோர்தார் மரத்துல ஊஞ்சல் கட்டி வச்சிருக்கான். தேவையில்லாம ஏன் கஷ்டப்படணும்? ஆன்லைன்ல சூப்பரான ஊஞ்சல்லாம் கிடைக்குதுல்ல. நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க.
அதாவது நான் பொருள் வாங்குறதுக்கு முன்னெல்லாம் மார்க்கெட்டுக்கு தான் போவேன். ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் நான் ஆன்லைன் ஷாப்பிங் தான் பார்த்தேன். அப்புறம் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். இப்போ நான் ஆன்லைன் ப்ராடக்ட்ட விக்கிறேன். நான் உங்களை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேனே. அடடா, நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல. நான் கூட கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க அவரு தானே? டிவில கூட ஹெல்த் கான்ஷியஸ் ப்ராடக்ட்டா மக்களுக்கு விக்கிறவர் தானே? நானே தான் அது. இன்னைக்கு கூட ப்ராடக்ட்டுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண தான் வந்திருக்கேன். எங்க பன்னி கூட ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணுவா. சொல்லுங்க உங்க ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்? மேஜிக் கட்டர், ஃபுடோ பைப், அப்புறம் கேலரி பேட். மேஜிக் கட்டரா? அது என்னது? இதை இப்படி கையில மாட்டிக்கோங்க. அப்புறமா இத ஆன் பண்ணிக்கோங்க. தானாவே காய்கறி எல்லாம் கட் ஆயிக்கும். ஆமா, இது என்னது? இது 2 பேடோடைய காம்போ. முதல்ல நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டா தான் விப்பேன். அப்புறம் நான் ரொம்ப கவலையா ஆயிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்குற மக்கள் கூட ரொம்பவே கவலை ஆயிட்டாங்க. ஏப்பா அது தெரியும். கவலைங்கிற இடி உங்க மேல விழுந்திருக்கு. இது என்ன ப்ராடக்ட்னு சொல்லுங்க. இது ஸ்டீல் ஃபுடோ பைப். இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு அதுல போடு. அப்புறம் கேலரி பிளேட்ல உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. உங்க உடம்புக்கு எவ்வளவு கேலரிஸ் தேவைப்படுதோ அது கிடைச்ச உடனேயே இந்த கேலரி பேட் தானாவே உங்ககிட்ட சொல்லிடும். இது ஒரு அற்புதமான பொருளால இருக்கு. தோத்தாராம் கூட இந்த மாதிரி வச்சிருக்காரு. அதனால தான் அவரு ரொம்ப ஃபிட்டா இருக்காரு. என்ன புரிஞ்சுதா? அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம கிட்டயும் இருக்கணும்பா. நிச்சயமா இத நீங்க ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட கோட் 7375. அட அந்த கோடை விடுங்க. நீங்க இதை எங்க கிட்ட வித்துருங்க. ஆமா, இது எவ்வளவுங்க? ஒன்லி 4999 ரூபாய். 5000மா? இல்ல 4999 ரூபாய் மட்டுமே. முதல்ல இத நான் 5000க்கு தான் வித்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் யோசிச்சேன் இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு. அதனால தான் நான் 1 ரூபாய் கம்மி பண்ணிட்டேன். புரிஞ்சிருச்சு. சரி, இத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிக்கிறேன். முதல்ல பைப்பை கடாயில போட்டு அத நேரா வைங்க. அப்புறம் பைப்போட நீளத்துக்கு ஏத்த மாதிரி கேலரி பிளேட்டை வச்சு அதுல உட்காந்துக்கோங்க. ஆனா என்ன டிஷ் பண்ணணும் அத முடிவு பண்ணுங்க. அப்ப சூப் பண்ணுவோம். அது ஹெல்தியாவும் இருக்குமா? இப்போ கேலரி மீட்டரை ஆன் பண்ணுங்க. இப்ப பைப்பை வாயில வச்சு நல்லா மூச்சை இழுங்க. அப்புறம் ஒரு காலை மட்டும் மேல தூக்குங்க. அடடடடா, வேலைக்கு வேலை, யோகாவுக்கு யோகா. என்ன புரிஞ்சுதா? இப்போ பாடிய 160 டிகிரிக்கு சுத்துங்க. அப்புறம் இன்னொரு காலையும் தூக்குங்க. காலை தூக்குப்பா, காலை தூக்கு. அட காலை தூக்கு. சாரி, சொல்ல மறந்துட்டேன். முதல்ல நீங்க தூக்குன காலை கீழே வச்சிருக்கணும். புரிஞ்சுதா? நீங்க ஆர்வ கோளாறு, மறதிக்காரரு, சரியான சோம்பேறி. நீங்க அப்படியே ஹனி மாதிரியே இருக்கீங்க. நீங்க என்னப்பா பேசுற? ஹனிக்கு யாரு வேலை கொடுப்பாங்க? ஏன் தர மாட்டாங்க? ஹனி கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு? அடடா, அன்னைக்கும் உங்களுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? நீங்க வந்த வேலையை பாருங்களேன். ஓகே, இப்போ நீங்க உங்க தலைய உல்டாவா வச்சு 180 டிகிரிக்கு சுத்தணும். இப்போ கேஸ்ல உங்க முகம் தெரியுது. ஏன்பா தலைய கீழே வச்சுட்டு பார்த்தா மேலே எப்படி தெரியும்? ஹெல்தி லைஃப வாழ்றது ஈஸினா அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. என்ன புரிஞ்சுதா? குதிச்சு பாரு, குதிச்சு பாரு. சூப்பு தெரியுது, சூப்பு தெரியுது. இப்போ தலையோட பேலன்ஸ்ல நின்னு மொத்த மூச்சையும் வெளியே விட்டு பைப்பு மூலியமா மூச்சை இழுங்க. தண்ணி தண்ணி தண்ணி, என் முகமெல்லாம் எரியுது. என்னங்க ப்ராடக்ட் இது? சூப்பையும் குடிக்க முடியல, முகம்லாம் எரியுது. முயற்சி பண்ணீங்கன்னா ஃப்ரீயாவே கிடைக்கும். ஆர்டர் பண்ணட்டுமா? வேண்டாம், அடுத்த ப்ராடக்ட்ட காட்டுங்க. ஒரு கால்ல வச்சு காய்கறியை கட்டிக்கிட்டு சிகப்பு பட்டனை ஆன் பண்ணுங்க.
இது ஏன் ஆஃப் ஆக மாட்டேங்குது? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப் ஆகாது. எப்படி இருக்கு? ஆர்டர் புக் பண்ணட்டுமா? இத கொண்டு போயிடுங்க. எப்பா வாங்கிக்கலாம்ப்பா. இல்ல, இது வேலைக்கே ஆகாத பொருள். அட பரவாயில்ல, இருக்கட்டுமே. நீயும் நிறைய பொருளை வாங்கி வச்சிருக்க, ஆனா ஒண்ணு கூட வேலைக்கு ஆகல பண்ணி. அட அந்த பூகம்ப மீட்டர் எதுக்காவது யூஸ் ஆகும்னா வானிலை ஆராய்ச்சியாளர்கள் அதை வாங்கியிருக்க மாட்டாங்களா என்ன? நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு தான் ஆன்லைன் ஷாப்பிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உலகத்துல எத்தனையோ பொருட்கள் இருக்கு, வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க சொல்றது சரிதான். நான் ஆன்லைன் ப்ராடக்ட்ங்கற பேர்ல நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டேன். அது எதுவுமே சரியா கூட யூஸ் ஆகல. ஞானம் கிடைக்க நிறைய விலை கொடுக்கணும். ஆனா உனக்கு இந்த புத்தி வர்றதுக்கு நீ நிறைய விலை கொடுத்துட்ட. என்ன புரிஞ்சுதா? ஆமா, நான் இதை நிறுத்திக்கிறேன். என்னோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் NGO-ல தானம் பண்ணிடுறேன். தேவைப்படுறவங்களுக்கு அவங்களே பிரிச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம வீடும் காலியா இருக்கும்ல. ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்ட சிறுசு. முதல்ல எங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இப்ப உன்னுடைய முடிவு எங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நீ என்ன ஹனி மாதிரி என்ன சிறுசு சிறுசுன்னு கூப்பிடுற? ஹனி நீயா? ஆமா, உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. என்ன புரிஞ்சுதா? அந்த சூப்புனால இப்ப கூட என் மூக்கு வாயு முகலாம் எரியுது. அந்த கட்டர்னால ஓடி ஓடி என் கால் எலும்பெல்லாம் வலிக்குது. இப்ப நான் உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறேன்.